ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராமாயணத்தோட ஒரு ஆன்டகனிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன். இவருக்கு எக்கச்சக்கமான திறமைகள் இருக்குது. இவர் ஒரு கிரேட் கிங் அப்படின்னு கூட சொல்லி ஆகலாம். பட் எப்படி இருந்தாலும் இவர் மீட்டு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாட்டிப்பார். ஸோ பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கு. அதிகமாக ராவணன் போயிடும் போதோ இல்லை வார் பண்ணும் போதோ அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துடுவார் பலவந்தமாக. ஸோ இவர் அசோகவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீப்பாக வச்சுருந்தார், அதாவது வப்பாட்டியாக வச்சுருந்தார். இவருக்கு 3 மனைவிகளுமே இருந்தாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் ஒரு ரொம்பவே வீக்கு. ஸோ நிறைய உலகத்துக்கு போகும்போது வெவ்வேறு விதமான உலகங்களில் இருக்க பெண்களையும் சரி, வெவ்வேறு விதமான நாடுகளில் இருக்க பெண்களையும் சரி, நிறைய வெர்ஷன் ஆஃப் பெண்களை வந்து ஒரு கீப்பாக வச்சுருந்தார். அதாவது நாகர்களாக இருக்கட்டும், இல்லை யக்ஷர்கள், சில அனதர் ஸ்பீஷீஸ் அசுர பெண்களையுமே வந்து வச்சுருந்தார். இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆசைப்பட்ட எல்லா பெண்களையுமே அடைஞ்சிருவார். பட் அவர் ஆசைப்பட்டு அடைய முடியாத பெண்களுமே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட 4 பெண்களை பற்றி வீட்டில் பார்க்க போகிறோம். இந்த 4 பெண்களை தான் வந்து பார்த்திங்கன்னா அவரால் கடைசி வரைக்கும் அடையவே முடியல. டெக்னிக்கலாக 3 தான், லிஸ்ட்டில் போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 4 பெண்களை வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ராவணால் அடையவே முடியல. அந்த 4 பெண்கள் யாருன்றதை பற்றி தான் வீட்டில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே காஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்து மற்றவங்க செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான் சீதாதேவி. ஸோ சீதாதேவி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராவணன் வந்து சீதாதேவி கடைசி வரைக்கும் அடையவே முடியல. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயன்றதுனால நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். சரி, ஓகே. சீதாதேவி எப்படி ஒரு கடத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்பனகை வந்து பார்த்தீங்கன்னா ராமன் மீது லக்ஷ்மணன் மீது ஆசைப்பட்டு எப்படியாவது அவங்களை அடையணுன்றதுக்காக சீதையை கொள்ள ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ராமன் தடுக்க போவார். அப்புறம் லக்ஷ்மணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்பனகை மூக்க அறுத்துருவாங்க. சூர்பனகை அங்கே போய் ராவணன் அப்போ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி அந்த அசோகபானத்தை குடிச்சிட்டு மயக்கில் இருக்கும்போது சூர்பனகை அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கறுத்த விஷயத்தை சொல்லும் போதும் அவர் ராவணன் பயங்கரமாக கோவப்படுவார். பிகாஸ் அவர் சிஸ்டர் இல்லையா. பட் அது மட்டும் சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் இருக்கா அந்த காட்டில். ஸோ அது அவங்களுக்கு ஏற்ற பெண்ணே கிடையாது. அந்த காட்டுக்கு இதில் ஒரு அழகான பெண் இருக்கா. ஸோ உனக்கு ஏற்றதான்னு சொல்லி ராவணன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதையில் இருக்கும்போது அவனை தூண்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ராவணன் தூண்டி விட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண் மேலே ஆசை வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் இல்லாத டைமில், அதாவது ராமனை இவரே திசை திருப்பி ராமனையும் லக்ஷ்மணையும் வேறு ஒரு டீமன் மூலயமா, ஸோ இன்னொரு அசுரன் மூலயமா திசை திருப்பி இவர் வந்து பார்த்தீங்கன்னா சீதையை பலவந்தமாக கடத்திட்டு போயிடுவார். கடத்திட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள வந்து பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அதாவது அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ராவணன் அவங்க எகுத்தெல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் அடிக்கடி விவாதம் ஏற்படும். டெக்னிக்கலாக ராவணன் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருந்துச்சு. என்னன்னா, பலவந்தமாக ஒரு பெண்ணை கடத்திட்டு வந்தாலும் அவங்க விருப்பம்லாம் தொட மாட்டார். பிகாஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுடைய அந்த வெக்கம், அந்த சந்தோஷம் தேவை. ஸோ அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெக்கம் தேவை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவந்தமாக வந்து முயற்சி பண்ண முடியாது இல்லையா. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிரைன் வாஷ் பண்ணுவார். அதாவது தன் ஆசைக்கு இணங்குற மாதிரி நடந்துப்பார். பிரைன் வாஷ் பண்ணுவார். அவர் நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், அழகான ட்ரெஸ்லாம் போட்டு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பெண்களை பார்த்தீங்கன்னா அவர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ராவணன் தான் பெரிய ஃபைட்டர், பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துப்பாங்க. பட் சீதா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்ரீராமன் தான் என்னோட ஹஸ்பண்டு. ஸோ நான் அவர் வந்து அந்த லவ் பண்ணுறேன். ஸோ என்னால் அவர் தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாதுன்றதில் ரொம்ப கண்டிப்பாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவரால் இம்ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவள் நம்மளால் இம்ப்ரெஸே பண்ண முடியாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கணவனை கொன்றாலோ அவங்க கணவனை வெண்டுட்டாலோ ஸோ நான் அவனை விட பெரிய வீரனா ஒத்துப்பாலோ அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாருக்கும் தயாராகிடுவார். அண்ட் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீதையை கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக இருப்பார். இவர் எந்த அளவுக்கு வந்து சீதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மோகம் கொண்டிருந்தார், ஒரு முட்டாள்தனமான காமாசை கொண்டிருந்தார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகர்ணன், விபீஷணன், அவருடைய மகன்கள் எல்லாருமே சொல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டார். அவங்க பசங்க அழிஞ்சதுக்கப்புறம் ஒரு ராஜ்யமே அழிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீதையை தரமாட்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூப்பிடான ஒரு திங்கிங்லாம் அந்த இடத்துல இருந்திருப்பார். ஏற்கனவே ராவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அழகான மனைவி இருந்தாங்க. 3 மனைவிகள் கிட்ட 200க்கும் மேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா கீப்ஸ் இருந்தாங்க. மேக்ஸிமம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பான பெண்களுமே பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக இருந்திருக்காரு. பட் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட வாழ்க்கை, அதுவும் சீதை வந்து ராமனோட வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்த ராமனுக்கு ஒரே சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா சீதையை மட்டும் தான். அப்படி இருந்ததும் தங்கிட்ட எல்லாமே இருக்குது. பிரம்மாண்ட சொத்துக்கள் இருக்குது, மகன் இருக்கா, மனைவிகள் இருக்கா, எக்கச்சக்கமான பெண்கள் இருக்காங்க. எல்லா சுகமும் தங்கிட்ட இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட சந்தோஷத்தை நான் அபகரிப்பேன், அடுத்தவங்களோட மனைவியை தான் அபகரிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதுனால வேறு வழி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் ராவணனை போட்டு திட்டு சீதையை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லாம் நினச்ச மாதிரி கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராவணால் சீதையை அடையவே முடியல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச லிஸ்ட்ன்றதுனால நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பர் 4 வச்சிருக்கோம். நம்பர் 3 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேதவதி. யார் ப்ரோ இந்த வேதவதினு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டில் அவங்க டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பர் 4 தான் வரணும். இந்த வேதவதி யார் வந்து பார்த்தீங்கன்னா சீதையோடைய முன்ஜென்மம், அது மகாலட்சுமியோட இன்னொரு அவதாரம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குஷந்த் வஜா அப்படின்றவங்க பிறந்தாங்க. இவங்க பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயசு பொண்ணு ஆனதுக்கப்புறம் திருமண டைமில் வந்ததுக்கப்புறம் சுயமரம் நிறுத்தினாங்க. ஸோ அப்போ சுயமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆணுமே இவங்க மனக்காட்டு விரும்பலை. ஸோ இவங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு ஸ்ரீமத் நாராயணன் தான் மணந்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டேன் எல்லாரும்
எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவர் நார்மலாக ஒரு ஹியூமன், ஒரு பொண்ணு எப்படி கடவுளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பட் அவங்க அப்பாவுக்கு ஒரு கட்டத்தில் புரிஞ்சிருச்சு. ஸோ இவர் நார்மல் ஹியூமன் கிடையாது, கண்டிப்பாக வந்து ஒரு தெய்வ அம்சம் பெற்றவள், அப்படி இல்லைனா தெய்வத்தோட மறுவுருவம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அவங்களோட நடவடிக்கை ஒரு தெய்வத்தோட அம்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகே நீ வந்து தவம் இருந்து விஷ்ணு பகவான் கட்டிக்கோ அப்படின்னு சொல்ல இவங்களுமே தவம் இருக்க போயிடுவாங்க. அப்படி தவம் இருக்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராவன் ஆகாயத்தில் புஷ்பகமன் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்கள பார்ப்பாரு கீழே. செம்ம அழகாக இருக்காங்க இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பார்ப்போம்னு சொல்லி அவங்க தவத்தில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிக்க ட்ரை பண்ணிடுவார். ஸோ அவங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன் தவம் கலைஞ்சதுனாலையும் தன் கையை பிடிச்சனாலையும் கோவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாபம் கொடுத்துருவாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இப்படி நடந்துப்ப, உன்னால் என் தவம் கலைஞ்சிருச்சு, கண்டிப்பாக வந்து உன் அழிவு என்னால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயே அக்னியை மூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இறந்துருவாங்க. ஸோ தன் கண்முடியே வந்து பார்த்தீங்கன்னா ராவன் கண்முடியே அவங்க இறந்துருவாங்க. ராவனுக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆகிடும், என்னடா அது இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல போயிடுவார். ஸோ அந்த சாபம், ஸோ வேதவதி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த சாபத்தின்படி அவங்க அடுத்த சீதையாக வராங்க. சீதையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ராவன் அழியதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்காங்க. ஸோ வேதவதி மேலே ஒரு ஆசைப்பட்டிருக்காரு, அழகாக இருக்கான்னு சொல்லி. பட் வேதவதி கொடுத்த சாபம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவரோட வாழ்க்கை இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் கேட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, நிறைய பேர் பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க, என்ன ப்ரோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஆமாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சனா தேவி, அதாவது நம்பர் 2 லிஸ்ட்டில் இருக்குது ஹனுமனுடைய அம்மாவான அஞ்சனா தேவி. என்ன ப்ரோ ஆஞ்சநேயரோட அம்மா மேலே வந்து ராவணன் ஆசைப்பட்டாருன்னா எஸ் ஆமாங்க. ஸோ நம்ம ஹனுமன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆசைப்பட்டிருக்காரு. அண்ட் அவங்களுமே வந்து ராவன்கிட்ட எஸ்கேப் ஆகிருக்காங்க. அவங்க எப்படி எஸ்கேப் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அதே மாதிரி புஷ்பக விமானத்தில் பறந்துட்டு இருக்காரு, ஒரு ஜாலியாக ஒரு டூருமே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பகுதியில் நம்ம அஞ்சனா தேவி வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாண்டர் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ ஆகாயத்துலேருந்து வந்து நம்ம ராவணன் கீழே பார்க்குறாரு. ராவணன் பேசிக்காக ஒரு டெமிகான்றதுனால அவரால் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டே இருந்தாலும் ஸோ கீழே தான் துல்லியமாக பார்க்க முடியும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சனா தேவி பார்க்குறாரு. அஞ்சனா தேவி வாண்டர் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்தோன்னே ஸோ இவங்களை எப்படியாவது வந்து அடைஞ்சு தீரும்னு சொல்லிட்டு அவர் கீழே வராரு. அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சனா தேவி கிட்ட பேசுகிறாரு. அஞ்சனா தேவி தாமரை இருந்திருக்காங்க கண்களை மூடி, இந்த மாதிரி பெண்ணே நீ ரொம்ப அழகாக இருக்க, ஸோ நான் ராவணன் பல உலகத்தை வென்றவன், தேவலோகத்தை வென்றவன், ஸோ நீ என் கூட வந்துரு, என்னோட அரண்மனைக்கு வந்துரு, ஸோ என் அரண்மனைக்குள்ள நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம், என்னோட ஆசைக்கு நீ ஏங்கினா உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க கண்களை மூடி தவம் இருந்துட்டு இருக்காங்க. அப்போது ராவணன் என்னடா இந்த பெண்ணை நம்ம பேசுறதை கேட்க மாட்டேன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. அவங்க தவம் கலையுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நொடியை பார்த்தீங்கன்னா அவங்க ஜம்ப் பண்ணி எட்ட போய்ட்றாங்க. ரொம்ப தூரம் எட்ட போய் ஒரு மரத்தை கையில் உட்காந்துடுறாங்க. வேதவதி கோவப்பட்டமாலே இங்கே அஞ்சனா தேவியும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ராவணனுக்கு ஒரு சாபமும் கொடுக்குறாங்க. என்னோட நீ தவத்தையும் கலைச்சிட்ட, என்கிட்ட தப்பானதுக்கு முயற்சி பண்ண பார்த்தேன், இதனால நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன், உன்னோட அழிவுக்கு நானும் ஒரு காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ராவணன் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறாரு. ஆஹா நம்ம சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டோமே, அது ரொம்ப தப்பாச்சுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறாரு. ராவணன் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ அஞ்சனாதேவியோட மகன் தான் ஹனுமன் தான் ராவணன் அழிகிறதுக்கு முக்கிய காரணமும் கூட. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சனாதேவியும் சொல்லிடுறாங்க, ஓ அழிவுக்கு நானும் ஒரு காரணமாக இருப்பேன், அதாவது என்னுடைய பையன், நான் உருவாக்கக்கூடிய ஒரு பையன் தான் ஓ அழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க சாபமேகலா சொல்ல மாதிரி படிச்சிடுது. அண்ட் நம்பர் 1 யார் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஹானரபிள் மென்ஷன். இந்த ஹானரபிள் மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத் அந்த ஆதிசக்தியான பார்வதி. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அவங்க எப்படி இந்த லிஸ்ட்டில் வருவாங்க, அவங்க லிஸ்ட்டில் வரவே கூட நினச்சிங்கன்னா எஸ் ஆமாம். இதே நான் ஹானரபிள் மென்ஷனில் கொடுத்துருக்கேன்னா டெக்னிக்கலாக இது வந்து ஒரு ஃபேக்கான ஸ்டோரி, ஒரிஜினல் ஸ்டோரி கிடையாது. எந்த ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒரிஜினல் ராமாயணத்தில் ஸ்டோரி கிடையாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தவம் வந்துட்டு இருப்பார் ஒரு சிவலிங்கத்தை பெறுவதற்காக. அப்போ தேவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயம் சிவலிங்கத்தை எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாய இலுஷனை உருவாக்கிடுவாங்க. அதாவது சிவலிங்கத்தை கேட்காத மாதிரி இல்லாமல் வேறு எதாவது கேட்குற மாதிரி உருவாக்கிடுவாங்க. அப்போ சிவபெருமான் அங்கே தோன்றி அம்பிகை இங்கே தோன்றவனே அவர் என்ன கேட்கணும் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்வதி தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருவார். ஸோ என்ன அதாவது அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார், ஒரு பிரைன் வாஷ் பண்ணுற ஒரு மாயை மாதிரி. ஸோ அதுக்கு வந்து சிவன் வந்து இல்லைப்பா இது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா, சொல்லப்போனால் இது ஒரு வரமே கிடையாது, நீ வேறு கேளப்பா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு பார்வதி தான் வேணும், அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு மாயை தான் கேட்குது. ராவணன் ரூபத்தில் ராவணன் வந்து பிரைன் வாஷ் பண்ணி கேட்க வைக்கிறாங்க தேவர்கள். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சொல்கிறாரு, ஓகே பட் நீ பார்வதியை பார்த்து பயப்படாமல் இருந்தானா நீ எவ்வளோ தாராளமாக கூட்டிகிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட ராவணன் நான் ஏன் அவங்களை பார்த்து பயப்பட போகிறேன்னு சொல்ல பார்வதி பார்க்க போனேன். பார்வதி அங்கே மகாகாளி வடிவத்தில் இருக்காங்க. மகாகாளி வடிவத்தை பார்த்தோன்னே ராவணன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்து போயிடுறாரு. உடனே ராவணன் வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாரு. பாதி தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயை வந்து விலகி ஆகா போயிடுச்சு, லிங்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்படுற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்குது. பட் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃபேக்கான ஸ்டோரி. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யத்துக்காக எழுதப்பட்டது மட்டும்தான், ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் அப்படி கிடையாது. ஆக்சுவலி ஒரிஜினல் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் கைலாய மலையை வந்து தூக்கிட்டு வரலையா, ஸோ ஆணவத்தின் காரணமாக தூக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகையும் ஈஸ்வரனும் கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் தண்டனை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்டு வரத்தின்படி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்தையும் கொடுத்துருவாங்க. லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிடைச்சா இங்கே தப்பான விஷயம் பண்ணுவான்னு சொல்லிட்டு தேவர்கள் விநாயகர்கிட்ட கேட்க விநாயகர் பெருமான் அந்த லிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருவார். ஸோ வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருவார். ஸோ அவங்ககிட்ட லிங்கத்தை கொடுத்துருக்க மாட்டார். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போகும். மற்றபடி பார்வதியை அவர் கேட்டாருன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு உருட்டு. ஆக்சுவலி தேவர்கள் அந்தளவுக்கு சீப்பாக நடந்துக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபேக்கான ஸ்டோரி தான். ஷார்ட்டாக சொல்லலாம் இது ஒரு உருட்டு. ஸோ இது எந்த விதமான
விதமான ஆத்தரிக் சோர்ஸுமே கிடையாது. இப்போ ஸ்டோரி இருக்க எந்த விதமான ஆத்தரிக் சோர்ஸுமே கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹானரபிள் மென்ஷன் போட்டிருக்கேன். ஃபைனலி நம்பர் ஒன் யார் வந்து பார்த்தீங்கன்னா கௌசல்யா, அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய அம்மா. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ராமனுடைய அம்மா அவங்களே இந்த லிஸ்ட்டில் எப்படி ப்ரோ வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஆமாங்க. கௌசல்யாவுக்கு அப்போ ஒரு 16 வயசு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசரதனை காதலிச்சிட்டு இருந்த டைம்ல அது. ஸோ தசரதனும் அவங்களும் காதலிச்சிட்டு இருப்பாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மாலை வேளையில் சில வித காடுகளை சந்திச்சு பேசிப்பாங்க. ஸோ மாலை பொழுதுகளில் வந்து பார்த்தா சந்திச்சு பேசிப்பாங்க. அதாவது மாறு வேடத்தில் அரண்மனை விட்டு வெளில வந்துருவாங்க. ஸோ வெளில வந்து 2 பேரும் ரகசியமாக சந்திச்சு பேசிப்பாங்க. அவங்க காதலை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் கூட இருக்க ஒரு கேரக்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. கௌசல்யான்ற ஒரு பெண் இந்த பகுதியை சேர்ந்தவ. இந்த பகுதியில் பிறந்த கௌசல்யாவுக்கு பிறக்கக்கூடிய ஒரு மகன் உன்னை கொல்வான் என்று சொல்கிறாரு. இதை கேட்டு வந்து பயங்கரமாக ராவணன் ஷாக் ஆகிடுறாரு. என்ன கொல்லக்கூடிய ஒருவனா, அதுவும் சாதாரண மனுஷனா, இது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு கேட்க, இல்லை நான் கணிச்ச வரைக்கும் உன் விதி இப்படி தான் இருக்க போகுதுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொல்ல போகிற கௌசல்யாவோட மகனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா கௌசல்யா கடத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார் அந்த கௌசல்யா, உடனே அவங்களை வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ராவணனுடைய ராவகணங்கள் இருக்காங்க. ஸோ ராவனுடைய படைகள். ஸோ அவங்க வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தசரதனை பார்க்க இந்த மாதிரி மாலை பொழுதில் அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த டைமில் அவங்க வந்து கரெக்டாக வந்துடுறாங்க. ஸோ இங்கே தசரதனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம கௌசல்யா வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போய்ட்றாங்க. தசரதனை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கௌசல்யா இருக்க மாட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தசரதன் ஓகே ஸோ அவன் இன்னைக்கு வரல போல இருக்குன்னு சொல்லி போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌசல்யாவை கடத்திட்டு போனதுக்கப்புறம் கௌசல்யாவை பார்க்குற ராவணன் சின்ன பொண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அடடா இவ்வளோ அழகாக இருக்காரு, இவளை எப்படி கொள்வது, அதனால் இவளை வந்து என்னோட ரூமுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா ஒன்றால் வந்து பார்த்தீங்கன்னா உருவானாலும் கூட அது கௌசல்யா குழந்தை தான். ஸோ கௌசல்யா மகன் தான் வந்து உனக்கு கொல்லுவான். மேபி நீ கௌசல்யா கூட நைட்டில் தங்கியிருந்தாலும் நைட்டு நீ இரவு கழிச்சாலும் அது மூலியமாக உருவாகின குழந்தை, அதாவது உன்னுடைய மகனாக இருந்தாலும் அது கௌசல்யாவுக்கு பிறந்தான்றதுனால அவனை கொல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன் மகனாக இருந்தால் கண்டிப்பாக அவனை கொல்ல நிறைய ஈஸியான வழிகள் அவனுக்கு இருக்கும். ஏன்னா உன்னோட திறமைகள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், உன்னுடைய வீக்னஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தா நீ கௌசல்யாவை கிட்ட அப்படி நடந்துக்காத, அவளை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ராவணனுமே என்னடா பண்ணுறது, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணுக்களை எப்படி மிஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் இவன் மூலியமாக பிறக்கப்படுற குழந்தை வந்து இப்படி தான் நம்மளை கொன்றோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவளை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி இவளை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாங்க. உடனே அவருடைய கனகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியில் போட்டு இவளை அடைக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு பெட்டியில் போட்டு அடைக்கிறாங்க. அடைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல தூக்கி போட்டுடுறாங்க. இங்கே தசரதனை வந்து பார்த்தீங்கன்னா தன் காதலியை காணும் சொல்லி அடுத்த நாள் தேட வராரு. அவங்கள காணும். அதே மாதிரி அவரோட அரண்மனை நம்ம கௌசல்யோட அரண்மனை தேட ஆரம்பிக்கிறாங்க. தசரதன்லாம் வந்து தகவல் வருது. தகவல் வந்து உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தசரதன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு போயிட்டு இருக்கும். ஸோ தாகத்துக்காக அந்த ஆறில் தண்ணி குடிக்க இறங்குவார். இறங்க வச்சா தண்ணி குடிப்பார். அப்போ ஒரு பெட்டி, ஸோ ஒரு பெட்டி அடிச்சுட்டு வரதை பார்ப்பாரு. என்ன பெட்டியாக இருக்கும்னு சொல்லி அந்த பெட்டியை எடுத்து தன்னோட வாழை பயன்படுத்தி அதை பூட்டை உடைப்பார். பூட்டை உடைச்சு திறந்து பார்த்தா அவருக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா இவ்வளோ நேரம் தேடி அவருடைய காதலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள் அடைப்பட்டு இருந்தாங்க. அதுவும் சாகர நேரத்தில் மூச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க. உடனே அவர் காப்பாற்றுறாரு. காப்பாற்றி ஒரு வழியாக கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கௌசல்யாவுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா தசரதன் தன் மகளை காப்பாற்றினார்ன்றதுனாலையும் தன் மகளுக்கு தசரதனை பிடிச்சிருக்குன்றதுனாலையும் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க தசரதன் கல்யாணம் பண்ணிட்டு அயோத்திக்கு போயிடுவாங்க. இந்த கதையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராவணனும் நம்ம ஸ்ரீராமனுடைய அம்மான கௌசல்யா மேலே ஆசைப்பட்டிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இதெல்லாம் ராமாயணத்தில் வரவே இல்லையா, ராமாயணம் டிவிஸ்லாம் தான் காட்டவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதெல்லாம் கிளைக்கதைகள். அதாவது அந்த மெயின் பிளாட்டுக்கு முன்னாடி சில கதைகள் நடந்திருக்கும் இல்லையா, அந்த கிளைக்கதைகள் தான் இதெல்லாம். இப்போ எக்ஸாம்பிள் ராமாயணம்னா ராமன் பிறந்ததுக்கப்புறம் தான் ஸ்டோரி காட்டுவாங்க. பட் ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே கிளைக்கதைகள்னு சொல்லுவாங்க. ஸோ ராமன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் சீதையை தேடி போயிட்டு இருப்பார் இல்லையா, அங்கே போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். ஸோ அந்த விஷயம் அதெல்லாம் சீரியல் அதிகமாக காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் கிளைக்கதைகள் தான். மெயின் பிளாட் இல்லாமல் நடுவில் மெயின் ஸ்டோரி இல்லாமல் நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஸ்டோரி தான் இதெல்லாம். ஸோ இதில் சொன்ன சீதை மேட்டர் தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் மற்றும் ஹனுமான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதைகள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாய்ஸ் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.